அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, ஜனவரி 30 தை 16. தேடுதலும் தள்ளுதலும். உனக்கென்று வாழ கற்றுக்கொண்டால் பிறகு தேவாதி தேவா, நான் தேட வேண்டியதோ தள்ள வேண்டியதோ ஒன்றுமில்லை. இனியது என்று ஒன்றை பெற முயலுதலும் இன்னாதது என்று ஒன்றை அகற்ற முயலுதலும் உலக மக்களது இயல்பு. பண்பாடு அடைய முயலுபவர் போக்கு அத்தகையது அன்று. இனியது இன்னாதது வாயிலாக இயற்கை தாய் உயிர்களை திருத்தி அமைக்கிறாள். தானாக வந்து எய்தும் இனியதினிடத்து நல்லார் நாட்டம் வைப்பதில்லை. தானாக வந்து எய்தும் தீதினிடத்தும் அவர்கள் வெறுப்பு கொள்வதில்லை. ஆத்ம பரிபாக்கத்துக்கு அவ்விரண்டையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றனர். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. திருக்குறள். தேடுதலும் தள்ளுதலும். உலக வாழ்க்கையில நம்முடைய செயல்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தா சில ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு அதை தேடி பெற்று சேர்த்துக் கொள்வோம். சில சமயங்கள் இது வேண்டாம் சொல்லி சிலவற்றை ஒதுக்கி தள்ளுவோம். தேடுவதும் தள்ளுவதும், ஏற்பதும் துறப்பதும், இப்படித்தான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனா இதுல நாம சிக்கிக் கொண்டோம்னு சொன்னா அமைதி இழந்து விடுகிறோம். அப்ப என்ன செய்யணும்? அமைதியா இருக்கிறதுக்கு உனக்கென்று வாழ கற்றுக்கொண்டால் பிறகு தேவாதி தேவா, நான் தேட வேண்டியதோ தள்ள வேண்டியதோ ஒன்றுமில்லை. ஏதாவது ஒரு பொருள், ஒரு சூழல், ஒரு உறவு, இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு அதன் மீது வந்தா அதை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்றோம். இதத்தான் தேடுதல்னு சொல்றோம். அதே சூழல், பொருள் நமக்கு கஷ்டம் கொடுக்கும்னு நினைச்சிட்டேன், அது வேண்டாம்னு நம்மகிட்ட இருக்கிறதையும் ஒதுக்கி தள்ள பார்க்கிறோம். இது ரெண்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ இது வேண்டாம்னு சொல்ல முடியுமா? உனக்கென்று வாழ கற்றுக்கொண்டால். தேவாதி தேவா, இறைவா, எல்லோருக்கும் தலைவனே, என் வாழ்க்கை உனக்காக என்பதை நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்று சொன்னால் எதையும் தேடவும் வேண்டாம், தள்ளவும் வேண்டாம். எனக்கு வேண்டியது நீ. அப்போ இதுல எது வந்தா என்ன? உலக சூழல்கள், உலக பொருட்கள், உலக மக்கள், இதுல யாரு வந்தாலும் எது வந்தாலும் எது போனாலும் நீ எப்போதும் எனக்கு இருப்பாய். அப்போ இந்த பொருட்களை குறிச்சு கவலைப்படவே வேண்டாமே. இதுதான் ரகசியம். இனியது என்று ஒன்றை பெற முயலுதலும் இன்னாதது என்று ஒன்றை அகற்ற முயலுதலும் உலக மக்களது இயல்பு. பொதுப்பட மக்களோட இயல்பு எப்படி இருக்கு? இது எனக்கு இனியதாக இருக்கும், மகிழ்ச்சியை தரும், சுகத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்த்து அதை அவர்கள் பெற முயலுகிறார்கள். அதுவே துன்பத்தை தரும், இன்னாதது என்று நினைத்து விட்டால் அது இருந்தாலும் அதை தூக்கி தூர போட்டணும்னு துடிக்கிறாங்க. இதுதான் அவர்களுடைய இயல்பாக இருக்கிறது. இது சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனா நாமெல்லாம் எப்படி இருக்கணும்னு சுவாமிஜி சொல்றாங்க? பண்பாடு அடைய முயலுபவர். இந்த மனித வாழ்க்கை எதுக்காக இருக்கு? சுவாமிஜி சொல்லிருக்காங்க, தி எய்ம் ஆஃப் திஸ் லைஃப் இஸ் நாட் என்ஜாய்மெண்ட் பட் எஜுகேஷன். இந்த உலக வாழ்க்கை நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக அல்ல, நீ கற்றுக்கொள்வதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறாய். இது தெரிந்துவிட்டால் இது இனியது வேண்டும், இது இன்னாதது வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம். இனியது இன்னாதது இரண்டின் வாயிலாகவும் நான் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அப்ப எது வந்தா என்ன, வர்றது வரட்டும், நான் அதுல இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளுகிறேன் என்கிற மனநிலை நமக்கு வந்துவிடும். அதனால பண்பாடு அடைய முயலுபவர் போக்கு அத்தகையதன்று. எத்தகையதன்று? இனியது என்று ஒன்றை ஏற்பதும் இன்னாதது என்று இன்னொன்றை புறந்தள்ளுவதும் பண்பாடு உடையவர் போக்கு இல்லை. ஏன் அப்படி செய்ய மாட்டாங்க? பண்பாடு அடைய விரும்புகிறவர்கள் ஏன் ஒன்றை தள்ளவும் இன்னொன்றை கொள்ளவும் மாட்டார்கள் அப்படின்னு பார்த்தா, இனியது இன்னாதது வாயிலாக என்ன நடக்கிறதாம்? இயற்கை தாய் உயிர்களை திருத்தி அமைக்கிறாள். 2 விதமான சந்தர்ப்பங்களையும் கொண்டு ஒவ்வொரு ஜீவனையும் இயற்கை தாய் திருத்தி அமைக்கின்றாள். அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை நீக்குகின்றாள், நிறைநிலையை உறுதிப்படுத்துகின்றாள். அதனால வாழ்க்கையில ஏதாவது ஒரு அனுபவம் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கும்.
அவற்றிலிருந்து நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். தானாக வந்து எய்தும் இனியதினிடத்து நல்லார் நாட்டம் வைப்பதில்லை. பண்பாடு அடைய முயலுபவர் அப்படிங்கறத இப்ப நல்லார்னு சொல்றார். பண்பாடு அடைதலில் நாம எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம், அதற்கேற்ப நமக்கு ஒரு போக்கு வந்துவிடும். என்ன? தானாக வந்து எய்தும் இனியதினிடத்து நாட்டம் வைக்க கூடாது. நம்மளா முதல்ல எதையும் தேடி போக கூடாது, அதை தெரிஞ்சுக்கணும். தானே வரக்கூடியது ஒண்ணு சந்தோஷம் தரக்கூடியதா இருந்தா ரொம்ப குதிச்சு மகிழ்ந்து விடக்கூடாது, அதுல விருப்பம் வைக்க கூடாது. நாட்டம் வைப்பதில்லை. எதில்? தானாக வருகின்ற, தானாக வந்து இவனை சேருகின்ற இனியதினிடத்து நல்லான் நாட்டம் வைக்க மாட்டான். அப்புறம் தானாக வந்து எய்தும் தீதினிடத்தும் அவர்கள் வெறுப்பு கொள்வதில்லை. இதற்கு மாறா நம்மகிட்ட தானா ஒண்ணு வருது, நாம தேடாம, அது என்ன? ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு கேடு. அப்ப அதை வெறுத்து எனக்கு இது வேண்டான்னு சொல்லணுமானா அதுவும் சொல்லக்கூடாது. அமைதியா சகித்துக் கொள்ளணும். இன்பம் வந்தாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளணும், துன்பம் வந்தாலும் அமைதியாகவும் சகித்துக் கொள்ளணும். ஏன் அப்படி? இதை வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறார். இன்பம் விழையான் இடும்பை இயல்பு என்பான், துன்பம் உறுதல் இலன். யார் துன்பம் அடையாமல் இருப்பார்களாம் வாழ்க்கையில? இன்பம் விழையான், நம்மளா தேடி போய் ஒரு இனியது சுவையானது எனக்கு வேணும்னு தேடி போக கூடாது, அப்படி இருக்கணும். அப்புறம் துன்பம், நிச்சயம் யாரும் துன்பத்தை தேடி போக மாட்டாங்க, அதனால அது தனியா சொல்ல வேண்டாம், துன்பத்தை தேடி போகாதேன்னு. இன்பத்தை தேடி போகாதே, அது சொல்லிட்டாங்க. அப்புறம் துன்பம் வந்தா இடும்பை இயல்பு என்பான். இது உலக இயற்கையப்பா, இப்படித்தான் இருக்கும் இந்த உலகத்துல, துன்பம் வரத்தான் வரும், இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா அப்படின்னு அமைதியா இருப்பாங்களாம். இன்பத்தை தேடி போக மாட்டாங்க, தானா வருகிற துன்பத்தையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுவார்கள், வேண்டாம்னு சொல்ல மாட்டார்களாம். அப்படி இருந்தால் அவர்கள் துன்பம் உறுதல் இலன், துன்பம் அடைய மாட்டார்கள். அதத்தான் இங்க சுவாமிஜி சொல்லியிருக்கிறார். தானாக வந்து எய்தும் இனியதினிடத்து நல்லார் நாட்டம் வைப்பதில்லை, தானாக வந்து எய்தும் தீதினிடத்தும் அவர்கள் வெறுப்பு கொள்வதில்லை. அப்ப என்ன செய்யணும்? அந்த ரெண்டையும் ஆத்ம பரிபாகத்துக்கு அவ்விரண்டையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகின்றனர். என்ன அனுபவம் வந்தாலும் சரி, அதன் மூலம் தன்னை பண்படுத்துவது ஆத்ம பரிபாகம், தன் மனதை இன்னும் சிறந்ததாக பண்படுத்துவது, உலகுக்கு பயன்படுவதாகவும் இறைவனிடம் தன்னை அர்ப்பணிப்பதாகவும் அந்த மனதை மேலும் மேலும் பக்குவம் பெறும்படி செய்ய வேண்டும். அதற்குத்தான் அந்த அனுபவத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆத்ம பரிபாகத்துக்கு அவ்விரண்டையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றனர். அவர்கள் அதனால்தான் பண்பாடு அடைய முயலுபவர்கள் ஆகிறார்கள். விரைவில் பண்பாடு அடைந்து விடுகிறார்கள், நிறைநிலை அடைய பெறுகிறார்கள். அப்படி நிறைநிலை அடைந்தவர்கள்தான் உலகுக்கு நலன் செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, அவர்களுக்கே அவர்கள் பெருநலன் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன? இறைவனை அடைவது. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இறைவன் எப்படிப்பட்டவன்? வேண்டுதல் வேண்டாமை இலான். இது எனக்கு வேண்டும், அது எனக்கு வேண்டாம் என்று மனப்பான்மைகள்லாம் அவற்று கிடையாது. எல்லாரும் வேணும், தனியாவும் இருப்பேன், அப்படி இருப்பான் அவர். வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன். அப்படிப்பட்ட இறைவனை வணங்குகிறோம், அவன் திருவடியை தொழுகின்றோம். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு என்னாகும்? யாண்டும் இடும்பை இல்லை, எங்கேயும் அவங்களுக்கு துன்பம் கிடையாது. அவங்கதான் விருப்பு வெறுப்புகளை விட்டு விட்டார்களே. விருப்பு வெறுப்பு இருந்தா தான், இது வேண்டும் அது வேண்டாம்னு சொன்னாதான் துன்பம் வரும். விருப்பு வெறுப்பை விட்டுவிட்டால் துன்பம் கிடையாது. அதனால இறைவன் எப்படி விருப்பு வெறுப்புகளை விட்டொழித்தவனாக இருக்கிறானோ, அப்படியே உண்மையான இறை பக்தனும் விருப்பு வெறுப்புகளை விட்டவனாய், தேடுதலும் தள்ளுதலும் இல்லாதவனாய் இருக்க வேண்டும். அதனால லலிதாம்பிகைக்கு என்ன ஒரு பேரா? ஹேயோபாதேய வர்ஜிதா, ஹேய உபாதேய வர்ஜிதா, தள்ளுவதும் கொள்ளுவதும் இல்லாதவள். எல்லாரும் வேண்டும், ஒத்துரு இல்லாமலும் இருப்பேன், அப்படி இருக்க முடியும் அம்பாளினால். அதனால அம்பாளை வணங்குகிற பக்தர்களும் அப்படித்தான் இருக்கணும். விருப்பு வெறுப்புகள் இல்லாது சமநிலையில் அனைத்தையும் சமமாக பாவித்த வண்ணம் உலகில் வாழ்ந்தால் அமைதி நிச்சயம்.
जय श्री गुरु महाराज की जय। जय श्री सद्गुरुनाथ महाराज की जय।